ஹாய் ஹலோ வெல்கம் டு கிக்கி சமையல் டெல்டா குயின். இன்றைக்கி ஒரு குட்டி வீலாக் தான் பார்க்க போகிறோம். என் பையனுக்கு முடி எடுக்கிறதுக்காக நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போய்கிட்ருக்கோம். அந்த லாக் தான் இன்றைக்கி வீடியோ போட போகிறேன். பசங்க ஜாலியாக இருந்தாங்க. வெளியில் போகிறதுனாலே பசங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டம் தான். அதுவும் ரெண்டும் பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. நாங்கள் போன அன்னைக்கு ரொம்ப வெயில் கிடையாது, கொஞ்சம் க்ளவுடாகவே இருந்துச்சு. நாகப்பட்டினம் ரீச் ஆனதுமே ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா வெறும் கருவாட்டு கடை, அவ்வளோ கடை இருந்துச்சு. நிறைய கூட்டம். ஒவ்வொரு கடையிலையும் பார்த்தோம்னா அவ்வளோ கருவாடு வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. வேளாங்கண்ணியோட என்ட்ரன்ஸ் இது தான். இதுலேருந்து ஒரு 2 or 3 kilometers தான் இருக்கும். போகிற வழி எல்லாமே சர்ச் நிறைய இருந்துச்சு. கார் பார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டிங் போனோம். ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க போட் வச்சுருக்காங்க, அவங்க கூப்பிட்ருந்தாங்க. அவங்க வரத்துக்கு ஒரு 10 minutes ஆனிச்சு. அது வரைக்கும் அங்கே பீச்சில் பசங்க விளையாண்டுட்டு சங்கு பொறுக்கிட்டு இருந்தாங்க. போட்டிங் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஜாலியாக இருந்துச்சு. மணலில் விளையாண்டுக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போட்டிங் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணாங்க. போகிற வழியெல்லாம் மீன் பிடிக்கிறவங்க மீனவர்கள்லாம் படகை நிறுத்தி வைக்கிற இடம் அது. அவ்வளோ போட்ஸ் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏதோ கேரளாவுக்கு போனோம் அப்போ ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு 15 minutes எங்களை அழைச்சிட்டு போய் சுற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஜாலியாக இருந்துச்சு அவங்களுக்கு. போட்டிங் முடிச்சுட்டு நேராக நாங்கள் பார்பர் ஷாப்புக்கு போயிட்டு தம்பிக்கு முடியை எடுத்துகிட்டு, ஒன்றும் அழுகலாம் இல்லை, போய் கடலில் கொஞ்சம் நேரம் பசங்கள்லாம் குளித்தாங்க. ஜாலியாக குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். வர வழியெல்லாம் கடையாக நிறைய கடைங்க, பார்க்கவே முடியல. எதை பார்க்குறதுனே தெரியல, அவ்வளோ கடை இருக்குது. உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு மெழுகுவர்த்தி ஒரு பேக்கெட் வாங்கிட்டு போயிருந்தோம். ஆளுக்கு ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டு வரும்போது கடையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே வந்தோம். நான் எதுவுமே வாங்கலை. தம்பி மட்டும் இது கேட்டான், க்ளே கேட்டான். அது மட்டும் அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பறக்கிற புரோட்டா அந்த கடைக்கு போயிட்டு நாங்கள் போகிற டயத்துக்கு அவர் பரோட்டாவை வீசிக்கிட்டு இருந்தார். இன்னொரு இடத்துல ஒருத்தர் கேட்ச் பிடிச்சி அதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துகிட்டு இருந்தார். அந்த வீடியோவை கொஞ்சம் கேட்ச் பண்ணிட்டு வந்தேன். பரோட்டா வாங்கிட்டு வந்தேன். பரோட்டா நல்லா இருந்துச்சு. சீ ஃபுட்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. ரேட் பயங்கரமாக ஜாஸ்தியாக விற்கிறாங்க. நிறைய கடைங்க சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக வந்தோம். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸ்கூல் காலேஜில் லீவுங்கிறதுனால பயங்கர கூட்டம். போன தடவை பீச்சுக்கு வந்தப்போ இந்த பாறாங்கல் போட்டிருக்காங்க, ஒரு பாலம் மாதிரி போட்டிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. அதனால் ஸ்பேஸே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அந்த பீச்லேயும் நிறைய கடைங்க இருந்துச்சு. சோளக்கடை, மாங்காய் கடை எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கிக்கி சமையல் டெல்டா குயினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.